அவனுக்கு நம்ம தெரியுமா சார்? தெரியாது. அப்போ யாரையாவது கேட்டு சொல்லுங்கள். யோ, உள்ளூர்னு தெரியாதுன்னு சொன்னேன். ஓ, ஏன்னா நம்மளை பார்த்தா அவன் உண்மையை சொல்ல மாட்டான். கொஞ்சம் டேஞ்சரான ஆள் வேறு. ரியா எங்க? இங்க இல்லையே சார். பாக்கெட்ல பாருப்பா. அறபோத நாயே. அந்த குழந்தை எங்கன்னு சொல்லு. எனக்கு ஒரு ஜாயின் கொடுத்தா சொல்றேன். ஓ, போலீஸ்காரங்கிட்ட சரக்கு கேட்குறியா? வந்து அப்பான தப்பா நீ ஒழுங்கா சொல்லிட்டீங்கன்னா நான் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன். உனக்கு ஒன்றாகாம நான் பார்த்துக்கிறேன். ரியா எங்கன்னு சொல்லு. உண்மையை சொல்கிறேன் சார். குட், சொல்கிறேன் சார். சொல்லு. ஏதாவது ஒன்று தொடுங்க. தொடுங்க சார். உள்ள அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க வேலை செய்ய விடுறீங்களா? போலீஸ்காரங்கிட்ட காமெடி பண்றியா? நீ காமெடி மட்டும் தானே பண்ணுவ. நான் காமெடியும் பண்ணுவேன், கோவம் வந்தா கொலையும் பண்ணுவேன். சௌத்ரி, இந்த கடை தள்ளி வைங்க ப்ளீஸ். உண்மையை சொல்லு. டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட். ஏன் என்னடா? ப்ளீஸ் இந்த கடை தள்ளி வைங்க ப்ளீஸ். சொல்லு. டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட். அவனுக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது மேடம். ஷாக் வச்சு பார்த்துடலாம். சௌத்ரி, will you shut up? மேடம் அசையாதீங்க, அப்படியே இருங்க. பாபி, என் மேல ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாம நான் சொல்றது கேளு. என்ன போட்டு தள்ள பாக்குறீங்களா? நோ பாபி. கணக்கில போடு. நோ பாபி, லிசன் டு மீ. கணக்கில போடு. நோ சொன்ன கேளு பாபி. நான் ஒண்ணும் பண்ணல. கணக்கீடு வச்சு முடியாது. நோ பாபி, சொல்றது கேளு. சார் வேணாம் சார், என்ன வேணாலும் நடக்கலாம் சார். சொல்லுங்க. நீங்க இப்ப என்ன போகவில்லைனா எல்லாரையும் சுட்டுடுவேன். பாபி, சொன்னா கேளு பாபி. தப்பு பண்ற. கணக்கில போடு. தூஸ்தான்பா இது பண்ணாது. அமைதியா. மேடம், மேடம் ஆர் யூ ஓகே? மேடம் நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமே. சொல்லியாச்சு சௌத்ரி, டோன்ட் வரி. லைட்டு தான் உடச்சிட்டு போயிருக்கு. இல்ல, காயம் கொஞ்சம் பெருசா இருக்கு மேம். சௌத்ரி, ஸ்டாப் வரி. இது லாக்அப் இல்லை, டிஃபென்ஸ். நம்ம கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. நீங்க பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க. எஸ் மேம். சத்யா, ஸ்வேதா ஏன் செத்தான்னு தெரியாது. பாபி ஏன் தலைமறைவா இருந்தான்னு தெரியாது. கௌதம் சொன்னது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது. ஏன் ரியான்னு ஒரு பொண்ணு இருந்தாலான்னு கூட தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். தப்புன்னு தெரிஞ்சா என்னையே நான் மன்னிக்க மாட்டேன். சத்யா, உங்க கூட கொஞ்சம் பேசணும் தனியா. நான் கடையில் இருக்கேன் சார், வாங்க. வரேன் மேடம். Are you okay? Yeah. Are you okay? No. Drink. Okay. ஸோ தான் பொண்ணு கிடைக்கலன்னு ஸ்வேதா தற்கொலை பண்ணிக்கிட்டா இல்லையா? ம். அதை பற்றி தான் அவங்க யாருக்குமே அக்கறை இல்லையே. மை ஹஸ்பண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஆனிவர்சரி அன்றைக்கி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு.
எனக்கும் அக்கறை இருக்கு. ஆனால் எங்கேருந்து வந்து இந்த மாதிரி ஹோட்டலில் தங்கி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணும் யாரும் நினைக்க மாட்டாங்க. லவ் பண்ணுறியா? எங்க அப்பா சத்யா. நம்ம காதலிக்கிறவங்க கூட இல்லைன்னா அதோட வழி எனக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிறவரோட கடைசி ஆசை. நானும் ஸ்வேதாவும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். வேணான்னு சொல்ல தைரியம் இல்லை, வேணும்னு சொல்ல சக்தியும் இல்லை. எனக்கு எங்க அப்பா தவிர வேற யாரும் இல்லை சத்யா. கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தோம். அப்போ கௌதம்? எனக்கு ஒன்று விட்ட வேற யாரும் இல்லை ஸ்வேதா. 2 நாள்ல கௌதம் கூட கல்யாணம். I have to go. ஸ்வேதா ப்ளீஸ் டோன்ட் கோ. குட் பை சத்யா. அம்மா அம்மா என் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்கம்மா. கிளம்பிட்டுங்களாம்மா? ம். ராஜு, எக்ஸ்கியூஸ் மீ. லெஃப்ட் போய் வீட்டை ட்ராப் பண்ணிடுப்பா. மந்தோலி ஸ்டேஷன் பக்கத்தில். நீ கிளம்புமா? சரிங்கம்மா. சாரி. ரியாவை கண்டுபிடிச்சி தர சொல்லி ஸ்வேதா என்கிட்ட சொன்னப்போ என்னால் முடியலன்னு சொல்ல முடியல. ஆனால் இங்கே விசாரிச்சா எல்லாரும் சேர்ந்து உண்மையை மறைச்சிருக்காங்க. பாபி, பிரின்சிபல், அந்த ஆப்பிரிக்கன்ஸ், ஏன் கௌதம் கூட. ஆனால் அவங்க எல்லாரும் சொன்னதை நான் நம்பின பாருங்க. அதான் ஸ்வேதாவோட தாங்கிக்க முடியல. வெறும் கற்பனை இருக்க குழந்தைக்காக சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்வேதாக்கு எந்த அவசியமும் இல்லை மேம். பட் அந்த பொண்ணு இருந்ததுக்கு என்ன ஆதாரம்? ஸ்வேதா வீட்டில் ரியாவோட ஹைட் மார்க்கிங்ஸ் இருக்கு. ரியா பத்தின உண்மையை எல்லாரும் சேர்ந்து மறைக்கும் போதும் கூட ஸ்வேதாவால இதை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. ரியாவை தூக்குனது பாபி. Now Bobby is dead. உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? இப்போது ரியா பத்தின விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள் கௌதம். என்னால் கௌதமை கண்டுபிடிக்க முடியும், பட் ரியா இருக்க இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. என்னோட டார்கெட் கௌதம் கிடையாது, ரியா. உங்களால் கௌதம் அரெஸ்ட் பண்ண முடியுமா? சும்மா சந்தேகப்பட்டு ஒருத்தன் அரெஸ்ட் பண்ண முடியாது சத்யா. ஸ்ட்ராங் எவிடன்ஸ் தேவை. ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. I'll take care of it. நீங்கள் எதுக்காக நீங்கள் வர சொன்னீங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், 2 மாதம் கோமாவில் இருந்திருந்தாலும் 4 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கு போயிட்டு போனேன் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கும் போது 2 மாதத்துக்கு முன்னாடி காணப்படாம குழந்தை ஞாபகத்தில் இருக்காதா? வரேன் மேடம்.